சார் வணக்கம் சார். இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் சீர்திருத்தம் என்பது பொதுவாக அரசியல் கட்சிகளிடமே கருத்துக்களை கேட்டு வெளிப்படையாகத்தான் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறுகிறது. கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இது பெரிய அளவில் இதில் ஒரு மோசடி நடைபெற்றிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முக்கிய தலைவருமான ராகுல் காந்தி அந்த பிரச்சனையை முன்னிறுத்தி நடைபயணம் மற்றும் அது தொடர்பான பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் இது தொடர்பான ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆனால் அது சாத்தியமா சார்? தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இனிமேல் அது சாத்தியமா? அது வணக்கம். அதாவது 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் வாக்கு திருடுவதற்கு சாத்தியமா என்கின்ற கேள்வி தான் நீங்க முன்வைக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஆமா. தமிழ்நாட்டில் திருட முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா. திருடர்கள் எங்க வேணாலும் திருடுவாங்க. அதாவது திருடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த பெரிய பெரிய எவ்வளவு பெரிய கோவில் சுவரா இருந்தாலும் கோவில் சுவர்ல இறங்கி திருடிட்டு போயிருவாங்க. அது பிரச்சனை இல்லை. அதனால திருட்டு கும்பல் அப்படிங்கிற அவங்க செய்யற செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க சொல்லும் போது கேள்வி கேட்கும் போது ஒரு செய்தியை சொன்னீங்க. எல்லோருடைய ஒப்புதலோடு தான் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் நடத்துது. அப்ப எப்படி திருட்டு நடக்கும் அப்படிங்கறத நீங்க கேள்வியா முன்வைக்கிறீங்க. ஆனா 2023ல தேர்தல் திருத்த மசோதா ஒன்றை பாஜக அரசு 2023 ஜூன்ல கொண்டு வந்தாங்க. அந்த திருத்த மசோதா என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பான அந்த வழிகாட்டுதல் முறை அப்படிங்கிறது பிரதமர் இருப்பாரு, உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பாரு, ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பார். இந்த மூன்று தான் 2023க்கு முன்னாடி இவங்க 3 பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையர்களை அவங்க தலைமை தேர்தல் அதிகாரியா இருப்பாரு, இல்ல அதுக்கான துறை எல்லாரும் தேர்வு பண்ணக்கூடிய இடங்கள் இந்த 3 பேர் தான். ஆனால் 2023ல பாஜக அரசு வந்த உடனே என்ன செஞ்சாங்க? முதல்ல எடுத்த உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த திருத்த மசோதா கொண்டு இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படிங்கறத தூக்கிட்டு இவர்களே ஒருத்தரை கூட வச்சுக்கிறாங்க. ஒண்ணும் பிரதமர் இருப்பாரு, இவங்க யார விரும்புறாங்களோ அவங்க இவங்க போட்டுருவாங்க, பண்ணிடுறாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதை அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் எல்லாருமே எதிர்த்தாங்க. அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு கொண்டு போங்க, ஜேவிபி என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற ஜேபிசி என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு கொண்டு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க அங்க கொண்டு போகல. எதாச்ச அதிகாரமா சர்வாதிகாரத்தனமா அந்த திருத்த மசோதாவை கொண்டு இன்னைக்கு ஞானேஷ்குமார் ஒருத்தரை கொண்டு நியமிச்சிருக்கிறாங்க. அந்த ஞானேஷ்குமார் வந்த பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய வாக்கு திருட்டு தான் இந்த இவ்வளவு வேலைகளை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. இதுல என்ன நுட்பமா என்ன சொல்றோம் அப்படின்னா, முதல்ல இவிஎம் மிஷின் சம்பந்தமா சொன்னோம். இவிஎம் மிஷின்ல இது நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பலமுறை நம்ம குற்றச்சாட்டா சொல்லியிருக்கோம். பல இடங்கள்ல தேர்தல் நேரத்திலேயே அந்த இயந்திரம் அந்த இவிஎம் மிஷின் ஒர்க் பண்ணல. பல இடங்கள்ல மிஷின் ஆயிருக்கு, பல இடங்கள்ல எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது வாக்காளர்களை இப்ப பீகார்ல குறைஞ்சது இப்ப 65 லட்சம் வாக்காளர்கள் அவருடைய வாக்குரிமை பறிபோயிருக்கு அப்படின்னா எந்த பின்னணி, யாரெல்லாம் அந்த வாக்காளர்கள் யாரெல்லாம் பறிபோயிருக்கு அப்படின்னா, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ், தலித்ஸ், பழங்குடிகள், இவர்கள் ஒட்டுமொத்தமா இவர்கள் இந்த 65 லட்சம் பேர்ல இவர்கள் வாக்கு தான் அங்க பறிபோயிருக்கு. ஒரு ஓட்டு கூட பார்ப்பனர்களுடைய ஓட்டு அங்க பறிபோகல. யாருமே அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யல. ஆனால் இந்த 65 லட்சம் வாக்குகளும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையில் கணக்கெடுத்து இந்த 65 லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்தினுடைய படுகொலை, ஜனநாயக படுகொலை, சர்வாதிகாரத்தின் உச்சமாக பாஜக செயல்படுது. அப்ப இந்த பின்னணியிலிருந்து தான் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இதை கேள்வி எழுப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கேள்வி எழுப்புறோம். நாடாளுமன்றத்தில் இது குறித்து பதில் சொல்லணும், மோடி அவர்கள் பதில் சொல்லணும்னு சொல்றோம். ஆனா இதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாம இந்த திருட்டை நியாயப்படுத்துறதுக்கு தான் வேலையில செய்யறாங்களே ஒழிய இதை நம்ம திருட்டு அப்படிங்கறத ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. ஓகே வன்னியர் சார், நீங்க சொல்றது ஓகே. ஆனா அதுக்கு தேர்தல் ஆணையமும் மற்றும் அது பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு பதிலாக தேர்தலில் தோல்வி அடைந்தவுடன்
இது போன்று சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் இந்த கட்சிகள் வந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறது என்று அவர்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஆனால் பீகார் மாநில தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் குறுகிய காலத்துக்குள் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிறதே மறுக்க முடியாது. இருந்தாலும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை கூறி வந்தாலும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியும் அங்கே வெற்றி பெற்றிருக்கு. இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி, கர்நாடகா, தெலுங்கானா, இங்கே ரேவந்த் ரெட்டி உள்ளிட்ட தேர்தல்கள்லையும் இங்கே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாநிலங்களில் இந்த மோசடிகள் வந்து நடைபெறும்னு நினைக்கிறீங்களா? கர்நாடகாவிலையும் அங்கே காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. அதாவது இதில் நான் ஒரு புள்ளி விவரங்களை நான் சொல்கிறேன். நான் அசோகா யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் சப்யாஜி தாஸ் அவர் வந்து ஒரு ஆய்வு பண்ணி மொத்தம் வந்து அவர் வந்து வெளிப்படையாகவே வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார். அந்த தாக்கல் பண்ணதுல ரொம்ப முக்கியமானது அந்த அறிக்கையில அவர் வந்து மொத்தம் வந்து எத்தனை பக்கங்கள் அப்படின்னா, அதாவது வந்து அந்த பேராசிரியர் சப்யாஜி தாஸ் அறிக்கையில வந்து ரொம்ப முக்கியமா வந்து 41 பக்க அறிக்கையை வந்து அவர் வந்து தாக்கல் பண்றாரு. 41 பக்க அறிக்கையை தாக்கல் பண்றாரு. அதாவது ஆய்வு பண்ண அறிக்கை. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான வாக்குகளை திருடுவதற்கு அவர்கள் பயன்படுத்திய மிஷினரி அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஆபீசர், அதாவது அந்தந்த மாநிலங்கள்ல ஐஏஎஸ் ஆபீசரை பயன்படுத்தாம, ஏன்னா ஐஏஎஸ் ஆபீசர் சிலர் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து இதுல வந்து பயன்படுத்துறதுல வந்து ஒரு சந்தேகம் எழுவும். அப்ப அதாவது ஸ்டேட் சிவில் சர்வீஸ் இருக்கு, அவர்களை பயன்படுத்தி இதுல வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவர் வெளிப்படையா அவர் வந்து சொல்றாரு, பாஜக ஆளும் மாநிலங்களை சேர்ந்த மாநில சர்வீஸ், அதாவது அந்த சர்வீஸ் அதிகாரிகளை வந்து இதுல பயன்படுத்தி இந்த வேலையில செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு புள்ளிவரத்தை அவர் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான புள்ளிவரமா நான் வந்து பாக்குறேன். அந்த இதுல வந்து தேர்தல் ஆணையம் வந்து எப்படி வந்து இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கு. இப்ப கர்நாடகாவில் வந்து ஒரே வீட்டுல 80 ஓட்டு இருந்ததை வந்து ராகுல் காந்தி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஒரே வீட்டுல 80 வாக்குகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இதுல 2024 நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து அந்த தேர்தல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாலை 5 மணிக்கு 58.22% தான் வாக்குப்பதிவு ஆயிருக்கு. மாலை 5 மணிக்கு. ஆனா அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள வந்து 66.5% உயர்ந்திருக்கு. ஒரே 1 மணி நேரத்துல அவர்கள் வந்து சொல்றது மொத்தம் வந்து 7.88% வந்து கூடுதலாயிருக்கு. இந்த பகுதியில் எல்லாமே வந்து அவர்கள் கட்டுப்பாட்டு உள்ள, அதாவது பாஜக, RSS, சங் பரிவார் அமைப்புகள் வலிமையாக இருக்கிற பகுதியில் வந்து இந்த வாக்குகளை வந்து, அதாவது போட வேண்டிய வாக்குகளை தடுத்திருக்கிறாங்க. அந்த ஓட்டுகளை இவர்களே போட்டிருக்கிறாங்க. இப்ப முஸ்லிம்ஸ் இருக்கிற பகுதி, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற பகுதி, தலித்துகள் இருக்கிற பகுதியில வந்து வாக்குகளை அவர்களை போட விடாம தடுத்திருக்கிறாங்க. அந்த 1 மணி நேர கேப்ல வந்து முடிகிற நேரத்துல வந்து வாக்குகளை வந்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லல, அசோகா யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் அவர் இதை ஆய்வு செஞ்சு சப்யாஜி தாஸ் வந்து அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறார், இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க கேக்குறீங்க இந்த பகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, ஏன் வந்து இவங்க இந்த பக்கம் ஜெயிக்கல அப்படிங்கிற நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்கல்ல. எந்த பகுதியில பாரதிய ஜனதா, RSS, சங் பரிவார அமைப்புகள் மிக நீங்க அந்த இடத்துல வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அவங்க பயன்படுத்த முடியாது, எந்த கேரளாவில் அவங்க பயன்படுத்த முடியாது. அப்ப அது வந்து விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக வலிமையா இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்க பண்ண முடியாது. அப்ப அவர்கள் வட மாநிலங்களை மட்டும்தான் போதும், நம்ம வட மாநிலங்கள் மட்டும் இந்த வாக்குகளை திருடி நம்ம வெற்றி பெற்றா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்த்துறாங்க. ஆனாலும் இந்த ஜனநாயக விரோத போக்காக தேர்தல் ஆணையமும் பாஜகவினுடைய ஒரு கூட்டணி கட்சியாக அவர்கள் மாற்றுவது, ஏற்கனவே CBI பாஜகவினுடைய ஒரு கூட்டணி கட்சி, ED ஒரு கூட்டணி கட்சி, NIA அந்த அமைப்பு ஒரு கூட்டணி கட்சி, அதாவது ஒரு ஜனநாயக அமைப்பு, இந்தியாவினுடைய இந்த ஜனநாயக தன்னாட்சி பெற்ற ஜனநாயக அமைப்புகளை எல்லாம் அவர்கள் வந்து பலமிழக்க வச்சு அவர்களுடைய ஒரு கூட்டாளியாக மாற்றுகின்ற ஒரு முயற்சியில் தான் இந்த திருட்டு வேலை நடக்குது. ஆனால் இதை ஞானேஷ்குமார் போன்றவர்கள் அதை வந்து ஒப்பிக்காம ராகுல் காந்தி போன்றவர்களை வந்து அச்சுறுத்துகின்ற வேலையை செய்யறாங்க. நீங்க வந்து டாக்குமெண்ட்டை கொடுங்க, இவ்வளவு ஆதாரமா வெளிப்படையா சொல்றாங்க, இதுக்கான எத்தனை % வந்து கூடியிருக்கு, 1 மணி நேரத்தில் எப்படி கூடும், 58% இருந்த அந்த வாக்குகளை
எப்படி வந்து நீங்க வந்து 60க்கு மேல வந்து உயர்த்த முடியும் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா கேட்கிறாரு. ஆனா இதுக்கு எந்த பதிலும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து நேர்மையான பதில் இல்லை என்பதுதான் வருத்தமா இருக்கிறது.